போட்டால் மட்டும்தான் ஒரு ஆக்சிஸை இப்போ நீங்கள் இது சின்ன மிஷின் நான் ஓட்டினதெல்லாம் கைச்சம்சி பெருசு க்ரோ அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாப்லாம் ஓட்டுறது அப்போ அதனுடைய ட்ராவலிங் லென்த்து மினிமம் 2100 இருக்கும் அப் டவுனு 1100 இருக்கும் XYனுடைய மூவிங்கே இப்படியும் நான் ஒவ்வொரு எம்எம்மாக தள்ளோம்னா என்னைக்கு போய் தள்ளுறது சைக்கிள் டைம் எங்கே போகிறது கம்பெனி ஓனர் என்ன பண்ணுவார் நோவே அதுக்காக தான் இந்த ஜாப் இதில் நம்ம ரேபிட்டில் போட்டுட்டு ஃப்ரெஷ் பண்ணோம்னா அது அவ்வளோ ஸ்பீடில் போகும் நான் போகுது பாருங்கள் இதே மாதிரி இப்போ நம்ம ஜாக் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் ஜாகை யூஸ் பண்ணி எப்படி நான் ஆப்செட் எடுக்க போகிறேன் என்பதை பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஜாக் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக சேஞ்ச் பண்ணதுக்கு எந்த டூலில் இருக்கோ அதை நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணதுக்கு MDAலும் சேஞ்ச் பண்ணலாம் ஜாக்லையும் சேஞ்ச் பண்ணலாம் ஜாக்கில் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதுக்காக ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை போட்டு ஹோம் பொசிஷன் காமிச்சிடுவோம் எப்போவுமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு ஹோம் பொசிஷனில் இருக்கணும் அப்போ தான் அதை சேஞ்ச் பண்ணால் அதுக்கு எடுத்துக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டுங்க கரெக்டாக சேஞ்ச் ஆகலாம் சேஞ்ச் ஆகிடுது டூல் நம்பர் 2ல் இருக்குது சரிங்களா ஐடி இப்போ நம்ம ஜாக் எப்படி யூஸ் பண்ணணும் ஒன்றுக்கு எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஜாக் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஜாக் மற்றபடி இது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கனால ஓகே ஒருவேளை டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது பெரிய மிஷின்னா ஜாக்கில் போட்டுட்டு ஜாக்கில் பட்டனை கொடுத்துட்டு இந்த ஜாக்கினோட சிம்பிளை பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் ஜாக் சிம்பிளை கொடுத்துட்டு ஜெட்டில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் காட்டுங்க எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அங்கே காட்டுங்க எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது பாருங்கள் நீங்கள் MBJ யூஸ் பண்ணதோட டபுள் மடங்கு ஸ்பீடில் வரும் ஒருவேளை டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய மிஷினாக இருக்கும்போது